Kongu Expo 2025. அதுவும் நம்ம சேலத்துல இதை நாங்கள் ஹோஸ்ட் பண்ண மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, நம்ம பொங்கல் டைமில் நம்ம மறந்து போன கலாச்சாரத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹோஸ்ட் பண்ண ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் ஒரு 30,000 பேருக்கு மேலே ஃபுட்பால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது இதை எங்களோட ஆர்கனைசிங் டீமை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு வச்சு கிராண்ட் சக்ஸஸ். ஆக்டர் சிவகுமார் மாமா இந்த கான்செப்ட் சொன்னோடனையும் அவர் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சேலமுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாமானியர் விருது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அன்சங் ஹீரோஸ் நிறையா இருக்கிறாங்க, நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கௌரவிக்கணும், ஒரு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இது வந்து அவங்க சிவகுமார் மாமா கையால் கிடைச்சது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு அதை விட சிவராமன் சாரோட ஸ்பீச்சு ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. பட்டிமன்றம் எல்லாம் சிரித்து வாழ வேண்டும்னு சொல்லுவாங்க. பட்டிமன்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. சார் இந்த கொங்கு எக்ஸ்போ ஸ்டால்ஸ் எல்லாம் நான் சுத்தி பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு சார் இதை ஆர்கனைஸ் பண்ணி? சீக்கிரம் பண்ணோம். அதான் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் இந்த ஃபேப்ரிகேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். 24 ஹவர்ஸில். சார் நெக்ஸ்ட் இயர் என்ன பிளான் சார்? நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3 days பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 3 days பிளான் பண்ணாலும் என்ன டியூரேஷனில் அந்த ஸ்டால் கொடுத்தோமோ அதே டியூரேஷனில் 24 ஹவர்ஸில் எங்களால் ஸ்டால் ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும். சார் என்ன கேட்டகரியில அடிப்படையில் வந்து நீங்க இந்த ஸ்டால்ஸ் ஆனர் கொடுத்துருக்கீங்க? ஸோ ஒரு ஸ்டால்ஸுமே நீங்கள் பார்க்கலாம், ரிப்பீட் ஆகாது, ஈஸியாக ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக பார்த்துருக்கோம். அவங்களோட புது இனோவேஷன்ஸை வந்து இங்கே இது பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். சார் கொங்கு எக்ஸ்போல ஃபுட் டிபார்ட்மெண்ட் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு சார் ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்டோட நல்லா இருக்குங்க. பட் நாங்களே இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் என்ன ஒரு விஷயம்னா ஃபுட் ஸ்டால்ஸ் இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 10 to 12 ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நான் ஒரு ஃபுட் பண்ணுறேங்க, எனக்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கு, என்கிட்ட மட்டும் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் க்ரௌடட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண வர க்ரௌடும் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் 2 days நடந்துச்சு, அடுத்த வருஷம் 3 days இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எப்படி சார் ஸ்டால் கவுண்ட்ல இன்க்ரீஸ் பண்றீங்களா? என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கு? ஆக்சுவலாக 3 days போதுங்க கம்பல்சரி நாங்கள் ஸ்டால் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். வரும்பொழுது மக்கள் எல்லாரும் வரவங்க சாட்டிஸ்ஃபைடா உள்ள வராங்க, வெளியில வரும்போது ஃபுட் எடுத்த மாதிரி வரும். நம்ம எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படின்னு நினைச்சோமோ அந்த விஷயத்த ஒரு கிராண்ட் ஸ்டைலில் நம்ம போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். கால்நடை கண்காட்சிங்கிற ஐடியா யாருது சார்? எப்படி அது வந்து? அதாவது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ வந்து நார்மலாக நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது, ஏதாவது டிஃப்ரெண்டாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் திங் நம்ம கால்நடை கண்காட்சி. அதாவது கால்நடைனா நார்மலாக இருக்க எல்லாமே இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக, அதாவது நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டன், அதாவது 3 தலைமுறைக்கு முன்னாடி பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த காளைகள் ப்ளஸ்ஸு நம்ம நாட்டு மாடுகள், அப்புறம் நாட்டு குதிரை, நாட்டு நாய்கள், புறா, கோழி, கிண்ணிக்கோழி, முயல், இது எல்லாமே நம்ம பாரம்பரியமாக என்ன ஒரு முன்னோர்கள் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கண்காட்சி படுத்தியிருக்கோங்க. அதுக்காக தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு பண்ணாங்க. கயிறுத்தல் போட்டி அதுவும் நேற்று காலையிலேருந்து இன்ன வரைக்குமே நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சட்டி உடைக்கிறது, அதாவது உரியடித்தல்னு சொல்லுவோம், அந்த உரியடித்தல் போட்டியும் நடந்துட்டு குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. குழந்தைகள், லேடிஸ், பசங்க நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க. ஈவென்ட்ஸ் வந்து நீங்க தான் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. அதில் மெயினாக வந்து நான் இது பண்ணுறேன்னா இந்த ஒரு 40 அகாடமி, பரதநாட்டியம் அகாடமியிலேருந்து ஒரு 120 பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் எல்லாம் குழந்தைங்க. இது பிஸ்னஸ் எக்ஸ்போ தான், பட் எந்த பிஸ்னஸ் இன்டென்ஷன் இல்லாமல், அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் இல்லாமல் ஒரு பெரிய மேடை இந்த ட்ரெடிஷ்னல் பரதநாட்டியம்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். நோ ஃபண்ட் ரைசிங், நத்திங், வி டோன்ட் சார்ஜ் எனிதிங்.
ஸ்டால் ஓனர்ஸோட ரெஸ்பான்ஸும் வந்து ஃபினாமினலாக இருக்குது, அந்த கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸும் ஃபினாமினலாக இருக்குது. என்னுடைய பெயர் செந்தில்ராஜன், ஓனர் ஆஃப் பரவசலம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம், தமிழ்நாடு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பான்சர் கொங்கு எக்ஸ்போ 2025க்கு எங்களோட சார்பாக நாங்கள் 3 ஸ்டால்ஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். க்ரௌட் ஓவர்வெல்மிங் எங்களுக்கு ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கு மோர் தென் 30,000 பீப்புள் 2 days வாக்கின்ல இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 to 18 கேட்டகரிஸில் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே யூனிக்கான ஸ்டால்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் வேணுமா? கொங்கு எக்ஸ்போ 2026 நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த கொங்கு எக்ஸ்போ 2025ல நம்ம ஆஃபீஸ் ஒரு கோ ஸ்பான்சராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இது நெக்ஸ்ட் இயரும் திரும்பவும் 2.0 கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம ஆஃபீஸ் வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி ராக் பண்ணணுன்ட்டு ஐ விஷ் தேம். அடுத்த எடிஷன் 2026 கொங்கு எக்ஸ்போ டெஃபினட்டாக நாங்கள் செட் பண்ண பெஞ்ச் மார்க்லேருந்து இன்னும் வே அபோவ். ஸோ இதே மாதிரி அடுத்த முறையும் நாங்கள் திரும்ப பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. தேங்க்யூ.